ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ ஆதாரில் வெர்ச்சுவல் ஐடின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ரேண்டமாக வரும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இப்போ பை மோட் இ ஷாப்பிங் இவங்கள்ட்ட குறைந்த விலையில் தரமான ஹைஜீனிக் க்ராசரிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் கூட இவங்களோட ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆதாரில் வெர்ச்சுவல் ஐடின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம ஆதார் நம்பர் தராமல், அதாவது நம்ம ஆதாரை பாதுகாத்து வச்சுக்கணுங்கிறதுக்காக சில விதிமுறைகளும் கூட வெர்ச்சுவல் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. இது ரேண்டமாக ஆக்ஸ் ஆகும். இது அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம், அடிக்கடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது தேவையில்லாத போது நம்ம வேறு ஜென்ரேட் பண்ணுற வர ஒரே வெர்ச்சுவல் ஐடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையான சப்போஸ் இபிஎஃப், அதாவது பிஎஃப்க்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி நம்பர்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் ஸ்கூல்ஸில் கூட கேட்பாங்க, அங்கேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளோட டேட்டா சேஃபாக இருக்கணும், நம்மளோட ஆதாரை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம உதயங்கிற ஆதாரோட வெப்சைட்டில் டைரெக்டாக கூட நம்ம போய் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மளோட மொபைல் மூலமாக நம்ம எஸ்எம்எஸ் மூலமாகவே இதை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது 16 டிஜிட்ஸ் வரும். இதை ஃபஸ்ட்டு எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்னா, நம்ம போய்ட்டு GVID ஸ்பேஸ் கொடுத்து ஆதாரோட லாஸ்ட்டு 4 டிஜிட்டை கொடுத்து 1947க்கு அனுப்பினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். இதை நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம், 2-3 நாள் கழித்து இதை மறந்துட்டோம், இல்லை நம்ம ரெட்ரீவ் பண்ணணுன்னா திரும்பவும் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி நேரத்தில் RVID, அதாவது ரெட்ரீவ், சேம் முதல்ல என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி RVID ஸ்பேஸு அதோட லாஸ்ட்டு 4 டிஜிட்டை கொடுத்து 1947க்கு அனுப்பினோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும். இது இல்லாமல் இதில் நம்மளோட ஆதாரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் அப்படின்னு நினச்சோம்னா இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேம் இதே ப்ரொசீஜர் தான். கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுத்து ஆதாரோட 4 டிஜிட்டை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக லாக் யூஐடி ஸ்பேஸு ஆதாரோட லாஸ்ட்டு 4 டிஜிட்டு ஸ்பேஸு நமக்கு ஓடிபியில் கிடச்ச அந்த 6 டிஜிட்டையும் சேர்த்து சேம் அதே நம்பருக்கு 1947க்கு சென்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஆதார் லாக் ஆகிடும். நம்ம ஆதார் நம்ம லாக் பண்ணியிருப்போம், சில நேரத்தில் அன்லாக் பண்ணணுன்னா சேம் திரும்ப இதே மாதிரி தான் கெட் ஓடிபி என்ன முதல்ல கொடுத்தனா அதே மெசேஜ் 1947க்கு அனுப்பணும். அங்கே முதல்ல அன்லாக் யூஐடின்னு கொடுத்துருப்போம். இங்கே அன்லாக் யூஐடி ஸ்பேஸு வெர்ச்சுவல் ஐடி நமக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கு இல்லையா, அதோட 6 டிஜிட்டை கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஓடிபியோட 6 டிஜிட்டை கொடுத்து 1947க்கு சென்ட் பண்ணலாம். இதே மாதிரி இது இல்லாமல் நம்மளோட பயோமெட்ரிக்கை கூட நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கும் சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஓடிபியை ஜென்ரேட் பண்ணிக்கிறோம், கெட் ஓடிபின்னு கொடுத்து சேம் மெத்தடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எஸ்எம்எஸில் என்ன பண்ணுறோன்னா எனேபிள் பயோ லாக் ஸ்பேஸ் கொடுத்து வெர்ச்சுவல் ஐடியோட 6 டிஜிட் கொடுத்து ப்ளஸ் நம்ம அந்த ஓடிபி என்ன கிடச்சிருக்கோ அதையும் ஸ்பேஸ் கொடுத்து 1947க்கு சென்ட் பண்ணணும். நம்ம அந்த எனேபிள் பண்ண இதை டிசேபிள் பண்ணணும் அந்த பயோமெட்ரிக் லாக் அப்படின்னா சேம் மெத்தட் தான். கெட் ஓடிபி சேம் அதை கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு டிசேபிள் பயோ லாக் ஸ்பேஸ் கொடுத்து வெர்ச்சுவல் ஐடியோட லாஸ்ட்டு 10 டிஜிட், அதாவது விஐடி, அதாவது 16 டிஜிட் இருக்கு இல்லையா, அதில் உள்ள கடைசி 10 இலக்கத்தை கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஓடிபி 6 டிஜிட்னு கொடுத்தோம்னா இது அன்லாக் ஆகிரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ரொம்ப நல்ல ஸ்கீம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்மளோட ஆதாரை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.